நாடு கடத்தப்பட்ட இந்தியர்களுக்கு அமெரிக்கா செய்த துரோகம் விமானத்தில் வந்தவர் வெளியிட்ட திடுக் தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இந்தியர்களை நாடு கடத்தும் பணிகளை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. நேற்று மதியம் 104 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்ட நிலையில் அந்த C-17 ராணுவ விமானத்தில் வந்த ஒருவர் கைகளுக்கு விலங்கு போடப்பட்டதாகவும் கால்களில் செயின்களால் கட்டி வைத்து அழைத்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். மேலும் மொத்த பயணத்திலும் இப்படியே அழைத்து வந்ததாகவும் அமிர்தசரஸ் வந்த பிறகுதான் இறக்கிவிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் நேற்று முன்தினம் நாடு கடத்தப்பட்டனர். இவர்களை ராணுவ விமானத்தில் அமெரிக்கா ஏற்றி வந்தது. 104 இந்தியர்களுடன் வந்த அமெரிக்கா விமானம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கியது. அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் கண்ணியக்குறைவாக நடத்தப்பட்டதாக விமர்சனங்கள் எழுந்திருந்தன. இது தொடர்பாக புகைப்படமும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசு தரப்பில் மறுக்கப்பட்டு இருந்தது. இந்த நிலையில் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட விமானத்தில் வந்த இந்தியாவை சேர்ந்த ஐஸ்பால் சிங் என்பவர் பல்வேறு திடுக்கிடும் தகவலை கூறியுள்ளார். 36 வயதான ஐஸ்பால் சிங் கூறியதாவது, கைகளுக்கு விலங்கு போடப்பட்டதாகவும் கால்களில் செயின்களால் கட்டி வைத்து அழைத்து வந்ததாகவும் கூறியிருக்கிறார். மொத்த பயணத்திலும் இப்படியே அழைத்து வந்ததாகவும் அமிர்தராஸ் வந்த பிறகுதான் இறக்கிவிடப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பஞ்சாபில் உள்ள குர்தாஸ்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜஸ்பால் சிங் அமெரிக்கா எல்லையை கடந்த 24ஆம் தேதி தாண்ட முயற்சிக்கும் போது அந்நாடு எல்லை பாதுகாப்பு ரோந்து பணியினரால் பிடிக்கப்பட்டாராம். டிராவல் ஏஜென்ட் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். நேற்று அமெரிக்காவிலிருந்து வந்த விமானத்தில் ஹரியானா மற்றும் குஜராத்தை சேர்ந்த தலா 33 பேர், பஞ்சாபை சேர்ந்த 30 பேர், மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த 3 பேர், சண்டிகரை சேர்ந்த 2 என மொத்தம் 104 பேர் வந்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த 104 பேரில் 19 பேர் பெண்கள் எனவும் 13 பேர் மைனர்கள் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் விமானம் தரையிறங்கியதும் நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் வாகனம் மூலம் அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற நாளிலிருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டும் வருகிறது. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ளவர்களை வெளியேற்றுவன் என பிரச்சாரத்தின் போதே டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். அதேபோல அமெரிக்காவில் நலன்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் அளிப்பேன் என்று பேசியிருந்தார். தொடர்ந்து அதிபராக பொறுப்பேற்றதும் பல்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா அளித்து வந்த நிதி உதவியை நிறுத்தி வருகிறார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.